ஹே வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மேன்சி பேரபிள் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமாக ரெகுலராக என்னால் வீடியோஸ் போட முடியாமல் போச்சு சில இஷ்யூஸ்னால. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுஃபோரியாவோட சீசன் 2. ஆமாங்க, சீசன் 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். 8 எபிசோடு. டீனேஜராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதோட கண்டினியூஷனான சீசன் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். சீசன் 1 பார்க்காம சீசன் 2 பார்க்காதீங்க, ஒன்றுமே புரியாது. ஸோ சீசன் 1 பார்த்துட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். யுஃபோரியாவில் இருக்க எல்லா சீரீஸுமே ஒருத்தவங்களோட பாஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும்ன்றதை நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்தோம். அந்த மாதிரி இந்த எபிசோட் ஃபெஸ்கோவோட பாஸ்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவனை யார் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாட்டி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவனும் அந்த பாட்டியும் சும்மான பாட்டி கிடையாது, அவங்க ஒரு சூப்பர் உமன் பாட்டினே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ட்ரக் டீலிங், இந்த மாஃபியா, அதுலலாம் அவங்க ஒரு குவீன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சும்மா பட்டே கலப்புவாங்க அந்த ட்ரக் டீலிங் விஷயத்தில். இவனுக்கு என்னதான் மேக்ஸ் நல்லா வந்தாலும் இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க அம்மா அப்பா கிடையாது. ஸோ அவனோட பாட்டி தான் அவனை பார்த்துக்கிறாங்க. இவனையும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக்கிக்கிறாங்க. ஃபெஸ்கோவும் சின்ன வயசுலேயே இந்த மாஃபியா உலகத்துக்குள்ளே வந்துடுறான். ஒரு நாள் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ பார்த்தா ஒரு குட்டி பையன், ஒரு 2 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த பையன் அவங்க வீட்டில் இருக்கான். இந்த பையனை பார்த்துட்டு அவங்க பாட்டி கிட்ட கேட்குறான், யார் பாட்டி இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த பையனோட அம்மா என்கிட்ட காசு வாங்கியிருந்தா, ஆனால் காசு வாங்கிட்டு ரிட்டர்ன் காசு கேட்டால் கொடுக்கல, அதனால அவனோட பையனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவங்க பையனே வேணான்ட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டா. சரி, இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்மளே வளர்க்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் ஃபெஸ்கோ, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு ஆஸ்ட்ரே இருக்குது. அந்த ஆஸ்ட்ரேவை பார்த்துட்டு இவனுக்கு இனிமேல் நம்ம ஆஸ்ட்ரேனே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஆஸ்ட்ரேன்னு பேர் வைக்கிறாங்க. இவன் தான் நம்ம எபிசோட் 1லேயும் சரி 2லேயும் சரி குட்டியாக ஒரு தம்பி இருப்பான்ல ஃபெஸ்கோ கூட, அந்த குட்டி தம்பி இவன் தான். ஆக்சுவலாக ஃபெஸ்கோவோட கூட பிறந்த தம்பி கிடையாது. ஆனால் இருந்தாலும் பாசத்தில் இவனை அடிச்சிக்கவே முடியாது. ஃபெஸ்கோக்கு ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்பான். நாட்கள் எப்படி உருண்டோடிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பாட்டிக்கு ஸ்ட்ரோக் வருது. இதனால் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே உங்கள் பாட்டியால் ஏஞ்சுக்கு நடக்கவோ கொள்ளவோ முடியாது, அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த டாக்டர்ஸும் சொல்கிறாரு. அப்போ தான் ஃபெஸ்கோக்கு புரியுது, இப்போ இதுக்கு மேலே நம்மளால் ஸ்கூல்லாம் போக முடியாது, இதுக்கு மேலே இந்த ட்ரக்ஸை நம்ம பாட்டி எப்படி எடுத்து நடத்துனாங்களோ அந்த மாதிரி நம்ம இனி இந்த பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியையும் பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டு இந்த ட்ரக்ஸ் பிஸ்னஸை எடுத்து நடத்தவும் செய்கிறாங்க. ஃபெஸ்கோக்கு யார் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டை தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவான். அந்த மாதிரி சப்ளை பண்ண ட்ரக்ஸை தான் அந்த நேட்டு பையன் போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்ததுனால ஃபுல்லாக டாய்லெட்டில் போட்டு நம்ம ஃபெஸ்கோ ஃப்ளஷ் பண்ணி மொத்தத்தையும் லாஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் இதை போய்ட்டு அந்த மொட்டை கிட்ட சொன்னால் அந்த மொட்டை ஒத்துக்க மாட்டான். அதனால தான் சீசன் 1ஓட லாஸ்ட் எபிசோடில் அந்த டாக்டர் வீட்டில் போய்ட்டு காசு ஆட்டையை போட்டு வந்து அந்த மொட்டை கிட்ட கொடுப்பான். காசில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கிறதுனால அந்த மொட்டைக்கு டவுட் வந்துடும். விசாரிச்சு பார்த்ததுல தெரிய வந்துடும், ஃபெஸ்கோ தான் போயிட்டு இந்த டாக்டர்கிட்டயே அடித்து அவன் காசை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. மொட்டைக்கு என்னன்னா, டேய் அவன் எனக்கு சப்ளை பண்ணுறவன் அவனே நீ போட்டுதல பார்த்துருக்க, அவனே போய் அடிச்சிருக்கேன்னு, நாளை போய் நீ என்ன நீ போட மாட்டேன் என்ன நிச்சயம் சொல்லிட்டு ஃபெஸ்கோவை கொலை பண்ணுறதுக்காக பார்ப்பான். ஆனால் அதுக்குள்ள ஃபெஸ்கோட தம்பி தான் எள்ளுதான் என்னையா வந்து நிற்பான்ல, ஃபெஸ்கோக்கு ஒன்றுனா சும்மா விட்டுருவானா, என்ன பண்ணுவானா, பக்கத்தில் இருக்க சுத்தியில எடுத்து அந்த மொட்டை மண்டையிலே 4 அடி அடிச்சு அந்த மொட்டையை காலி பண்ணிருவான். கூட இன்னொருத்த உட்காந்து இருப்பான், அவன் மூக்கிலே அடிச்சு அவன் மூக்கியை அடிச்சு உடச்சிருவான். இதை பார்த்துட்டு ஃபெஸ்கோக்கிட்டே, தம்பி ஏன்டா இப்படி பண்ணி தொலைசை, இப்போ இதனால நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கோம் தெரியுமா, போலீஸுக்கு நாளை பண்ணி தெரிஞ்ச என்னடா ஆகுது, இப்போ நமக்கு யார் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை போட்டு செம்மையை திட்டுவான். இருந்தாலும் அவன் தம்பி உனக்கு ஒன்றுனா நான் என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதனால இவனாலும் எதுவும் பெருசாக பேசவும் முடியாது. ஃபெஸ்கோக்கு ட்ரக்ஸை சப்ளை பண்ணிட்டு அந்த மொட்டை தலையை தான். இப்போ அந்த மொட்டை தலையை அடிச்சு காலி பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு புது சப்ளையர் தேவைப்படுது. ஃபெஸ்கோ அடிச்சு காலி பண்ண அந்த மொட்டை தலையன் கூட ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஃபெஸ்கோக்கும் ஃப்ரெண்டு தான். அவன் என்ன சொல்வானா, சரி விடுமாச்சான் பரவாயில்ல, ஆனது ஆயிப்போச்சு, நான் உனக்கு ஒரு புது சப்ளையர் இன்ட்ரோ பண்ணுறேன், அவங்க ஒரு பொம்பளை தான், அவங்க கிட்ட நீ கொஞ்சம் நல்ல மாதிரி பேசி ட்ரக்ஸை வாங்கி நீ பழைய மாதிரி சேல் பண்ண ஆரம்பிச்சிரு, ஒன்றும் பிரச்சனை வராது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவோ, சரி ஓகே அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அந்த இடத்துக்கு இப்போ யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்கோவோட தம்பி, நம்மளோட ரூன்னு சொல்லப்படுற நம்மளோட ஜெண்டாயா, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, 3 பேருமோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்ப தான் நமக்கு ஒரு புது கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோயின்னு சொல்ல வேணாம், இந்த பொண்ணோட வாயை பார்த்தாலே செம்ம சிரிப்பாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு நம்ம பிதுகின வாயின்னு பேர் வச்சிருவோம். இந்த பிதுகின வாய் பொண்ணு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மூக்கு உடஞ்சான் பார்த்தீங்களா அவனோட பாய் ஃப்ரெண்ட், அவன் வந்து என்ன சொல்வானா, மச்சான் என்னோட ஆளை வந்து போலீஸ் தேடுது, இப்போதைக்கு வெளியில் என்ன பிரச்சனை, அதனால நீ என்ன பண்ணு, நீ உன் கூட வச்சுக்கோ,
நான் தேவைப்படுறப்ப நான் கூட்டிகிட்டு போய்ட்றேன், கொஞ்ச நாள் உன் கூட வச்சுக்கோன்னு சொல்லவும் ஃபெஸ்கோவும் சரி ஓகே பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபெஸ்கோவும் ஃபெஸ்கோவோட தம்பி இவங்க 2 பேரும் மட்டும்தான் போய் அந்த ட்ரக் டீலரை பார்க்குறாங்க. ஃபெஸ்கோ போகிறப்ப சொல்லிட்டு போகிறான் ரூ கிட்ட, தயவு செஞ்சு எந்த வேலையும் பார்த்து வைக்காத ரூ, ஒழுங்கு மரியாதை இந்த காருக்குள்ளே ஏறி இங்கே இருக்கிறவனுங்களாம் மோசமானவனுங்க ஒன்று எதனா பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுட்டு போகிறான். இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த பிதுகின வாய்ப்பொண்ணும் கார்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்ப அந்த பிதுகின வாய்ப்பொண்ணு நம்ம ரூ கிட்ட அவளை பற்றி கேட்டு விசாரிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ அந்த ரூ வந்து ஜூல்ஸை பற்றி சொல்கிறா. ஜூல்ஸை பற்றி கேட்ட உடனே அந்த பிதுகின வாய் பொண்ணு சொல்கிறா, என்னது ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாளா, எவ்வளோ மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா அவள் கழுத்தை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போய் நிறுத்தி வச்சிடறான். பார்த்தா அங்கே தான் ஃபெஸ்கோவும் இருக்கான். இவங்கெல்லாம் நினச்சிருவாங்கன்னா ரூவை வந்து போலீஸ்காரங்க நினச்சிருவாங்க. அப்போ தான் ரூ சொல்லுவா, எம்மா நான் போலீஸ்காரெல்லாம் கிடையாது, நானே ஒரு ட்ரக் அடிக்ட் தான், தயவு செஞ்சு இந்த ட்ரக்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போவேன். நான் ஃபெஸ்கோ கிட்ட கேட்டால் அவன்கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு சொன்னான், அதனால நானும் கூட வந்தேன், தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூவும் சொல்லுவாள். ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாங்களே அவங்க பேர் வந்து லாரென். ரூவை மட்டும் விட்டுருவாங்க, மற்ற இருக்கிற எல்லாரையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் அவங்க கடைசியாக போகிறப்ப அந்த ட்ரக்கையும் கொடுப்பாங்க. ஃபெஸ்கோ கிட்ட சொல்லவும் செய்வாங்க, இங்கே பாரு ஃபெஸ்கோ, எனக்கு மாதம் கரெக்டாக எனக்கு கமிஷன் வந்துடணும், இல்லைனா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஃபெஸ்கோவும் இல்லை மேடம் கரெக்டாக உங்களுக்கு கமிஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ரக்ஸையும் வாங்கிட்டு போகிறான். இதெல்லாம் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நடக்குது. ஸோ நியூ இயர் அன்னைக்கு தான் சும்மாவே இங்கே பார்ட்டின்னுவாங்க, நியூ இயர் அன்னைக்கு சும்மா விட்டுருவாங்களா. ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் நம்ம மேடி என்ன பண்ணுறான்னா லெக்ஸி கிட்ட போயிட்டு கேட்குறான், கேசியை காணுமே நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கேன், எங்கே போனாவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை வர வழியில் எனக்கும் கேசிக்கும் சம பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அவளை திட்டேன், அதனால அவள் கோச்சிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லவும் மேடியும் அப்படியா சரி திருப்பி வருவாளா, வருவா அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸியும் மேடியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போது நமக்கு இங்கே கேசியை காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப புரோக்கனாக இருக்கா. வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே என்னடா நமக்கு எல்லாமே இப்படி நடக்குது, நம்மக்கிட்ட பழகிறவங்க யாருமே நம்மளுக்கு லவ் பண்ணவே மாட்டாங்களா, வெறும் நம்மக்கிட்ட உடம்புக்காக தான் பழகுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த டேனியல் சொல்லிடுவாள். அதுலேருந்து அவளுக்கு அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக மனசில் பதிய ஆரம்பிச்சிட்டு நம்ம ஒரு கேவலமான பொண்ணு போல் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு அவள் போயிடுவா. எக்கே கூடயும் பிரேக்கப் ஆயிரும். இப்போ தான் வேறு அபார்ட்லாம் வேறு பண்ணியிருப்பாள். ஸோ அதனால் ரொம்ப சோகமாக இருப்பாள். அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தா நம்மளோட நேட்டு வரான். கேசியை பார்த்த உடனே கேட்குறான், என்ன கேசி உனக்கும் மிக்கேக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படி சொல்லி கேட்கவும், ஆமாம் நேட் எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, உனக்கும் மேடிக்கும் எதனா பிரச்சனையான்னு கேட்கவும், ஆமாம் நாங்களும் பிரேக்கப் பண்ணிட்டோம் லாஸ்ட் வின்டர் அன்னைக்கு அப்படி சொல்லி நேட் சொல்கிறான். சரி நீனா நியூ இயர் பார்ட்டிக்கு போகலையா அப்படின்னு கேட்ட உடனே கேசி சொல்கிறா, இல்லை நான் போனேன், எனக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேசி சொல்கிறா. நேட் சொல்கிறான், நியூ இயர் அதுமா பார்ட்டிக்கு போகாமல் எப்படி கேசி, வா நான் இப்போ அங்கே தான் போகிறேன், நான் கூப்பிட்டு போகிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லவும் கேசியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோட காரில் ஏறி உட்காடுறா. நேட்டு சும்மா செம்ம ஸ்பீடாக சும்மா 100க்கு மேலே காரை ஓட்டிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு கேசிக்கு செம்ம பயமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கேசி அதை என்ஜாயும் பண்ணுறா. ஒரு படி மேலே போய் அந்த பார்ட்டியில் அவங்க அந்த பாத்ரூம்குள்ளே போய் கொஞ்சம் அப்படி இப்படினும் இருக்காங்க. இங்கே இருந்துட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா வெளியில இருந்து ஒருத்தவங்க கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா மேடி. இவங்களுக்கு வெளியில் மேடி இருக்கான்னு தெரியாமல் நேட் என்ன சொல்லிடுவானா, இருங்க யாரா இருந்தாலும் இருங்க நான் வரேன் ஒரு 5 மினிட்ஸ்ல அப்படின்னு சொல்லவும் மேடி வந்து, நேட் நீயா உள்ள இருக்க, கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவா. மேடியோட குரலை கேட்ட உடனே கேசிக்கு சும்மா பயம் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஐயோ மேடியா இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்பட ஆரம்பிச்சிரும். நேட் சொல்வான், கேசி என்ன நீ அழுவுற, ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னால மேடியை ஃபேஸ் பண்ண முடியாது, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவளை சீட் பண்ணிட்டேன்னு நினைச்சா. நேட் என்ன சொல்லுவான், சரி அழாத, முதல் ட்ரெஸ்ஸை போடு, அழாத அப்படின்னு சொல்லிட்டு மேடி அங்கேருந்து சும்மா இல்லாமல் தட்டிகிட்டே இருப்பா. இவங்களால என்ன பண்ணுறதே தெரியாது, அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கும் வழி இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா அந்த பாத் டப்பில் அழகாக கேசியை படுக்க போட்டுட்டு அவன் அங்கேருந்து வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் மேடி அந்த பாத்ரூம்குள்ளே வருவா. கேசிக்கு அல்லே இருக்காது, ஏன்னா மேடி எவ்வளோ ஒரு மோசமான பொண்ணுன்னு தெரிஞ்சால் அவளை தான் கேசியை தூளாக செதைச்சிடுவா. அதனால இப்படி பயந்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு காலுக்கு கீழே தான் ஃபோன் இருக்கு. இப்போ யாராவது ஃபோன் எடுத்தாங்கன்னா கேசி அவ்வளோதான் காலி. ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு அங்கே வாட்டர் ஃப்ளஷ் இருக்காது. ஸோ வாட்டர் வந்து அங்கே வாட்டரும் இருக்காது, டிஷ்யூவும் இருக்காது. அதனால அவள் என்ன பண்ணுவானா மேடி அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த டவல் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த டவலை வந்து என்ன பண்ணுவான்னா அப்படி டப்பில் போடுவாள். அந்த டப்பில் இருந்து நம்ம யார் இருக்கா டப்புக்குள்ளே, கேசி இருக்கால, அவள் மூஞ்சிலே போய் பட்டுரும். பாவம் கேசி. இந்த சீன் பார்க்குறப்ப ரொம்ப எனக்கே கேசியை பார்க்குறோம் பாவமாக இருந்துச்சு. ஏன்டா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த கேசி வந்து அது அப்படியே அந்த டவல் அப்படியே எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி படுத்துட்டு இருப்பா. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து அந்த பார்ட்டிக்கு ஒருத்தன் வந்திருப்பான், ஒரு நீக்கிறோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்னா பாத்ரூம்குள்ளே வருவான். மேடியும் அவனும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே லெக்ஸி என்ன பண்ணுவான்னா கேசி என்ன இவ்வளோ நேரத்துக்கு காணும் ஆளே அப்படின்னு சொல்லிட்டு கேசிக்கு ஃபோன் பண்ணிடுவா. ஸோ கேசிக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் ஜென்ரல் மோடில் இருக்கும். ரிங் அடிச்ச உடனே அந்த பிளாக் மேன் ஒருத்தர் இருப்பார், அந்த நிக்கிறோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த டப்பை திறந்து பார்ப்பான். நல்ல வேலை அவனுக்கு கேசி யாருன்னு தெரியாது. மேடி கிட்ட என்ன சொல்வானா, இங்கே ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா மயக்க அடிச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிக்கிறோக்காரன் சொன்ன உடனே மேடி சொல்வா, எவன் இப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு, நீ வரியா நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லவும் இவனா ஓகே மேடி மாதிரி பொண்ணு கூப்பிடுற, எப்படி நம்ம வேணாம்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர மேடி அப்படின்னு சொல்லி இவளும் போயிடுவா. ஸோ மேடியும் அவனும் போன உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம கேஸ் என்ன பண்ணுவானா கதவை திறந்துட்டு வெளியில வருவா. அந்த பார்ட்டிக்கு ரூவும் வரா, ஜூல்ஸும் வரா. ஜூல்ஸை வந்து ரூவால ஃபேஸ் பண்ண முடியல, ஏன்னா லாஸ்ட் டைம் ட்ரெயினில் அவள் ஏறாம வந்துட்டால. ஸோ அதனால ஜூல்ஸை ஃபேஸ் பண்ண முடியாம ஜூல்ஸுக்கு பயந்து ஒரு ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பா. அந்த ரூம்ல யார் இருப்பான்னு பார்த்தா எலியாட்னு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் உட்காந்து ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருப்பான். அந்த பையன் கூட இவளும் சேர்ந்து ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்கேருந்து முடிஞ்சு வெளியில வரப்போ ரூவும் ஜூல்ஸும் கண்ணாலே பார்த்துப்பாங்க. சினிமோட்டோகிராஃபினா பயங்கரமாக இருக்கும் இந்த சீனில். அப்படியே கண்ணாலே பார்த்துப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கோவம் எல்லாமே தனிஞ்சு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கவும் செய்வாங்க. ஜூல்ஸ் என்ன நினச்சிட்டு இருப்பானா, ரூ இப்போ வரைக்கும் க்ளீனாக தான் இருக்கா, அவள் எந்த ட்ரக்ஸும் எடுக்கலன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் ஜூல்ஸுக்கு தெரியாமல் ரூ திருப்பி இந்த ட்ரக்ஸ் உலகத்துக்குள்ளே போயிட்டா. அந்த ஜூல்ஸ் கிட்டேயும் அவன் சொல்ல மாட்டா. எலியாட் கிட்டேயும் இதை பற்றி நீ அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லிடுவா. இப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அடுத்த ஃப்ரேமில் நமக்கு லெக்ஸியையும் ஃபெஸ்கோவையும் காட்டுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும். 2 பேரும் நல்லா பேசுவாங்க. ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணால் நமக்கு மெக்கேவையும் கேசியையும் காட்டுறாங்க. மெக்கே வந்து கேசியை வந்து ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு பேசுகிறான். கேசி, நமக்குள்ளே நிறையா பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு புரியுது, ஆனால் நம்ம திருப்பியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீக்ரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் கேசி என்ன சொல்கிறான்னா, இல்லை மெக்கே, நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், நான் நல்ல பொண்ணு கிடையாது, ப்ளீஸ் ஐ எம் நாட் த ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மெக்கே கிட்ட சொல்லவும் மெக்கேக்கும் புரியுது, ஓகே ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெக்கேவும் அங்கேருந்து ஏஞ்சி வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்கோவும் லெக்ஸியும் நல்லா பேசிட்டு இருக்கிறப்போ ஃபெஸ்கோ தூரத்தில் நேட்டை பார்த்துடுறான். நேட்டை பார்த்துட்ட உடனே கால் பண்ணி அவன் தம்பி கிட்ட, நீ ரெடியாரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸி கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அங்கேருந்து ஏஞ்சி நேட்டு கிட்ட போயிட்டு, எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருப்ப நேட் அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு சாத்து நேட்டை போட்டு சாத்துன்னு சாத்துறான். எப்பா அப்படியே பொல இவன் எப்படி டைலரை போட்டு அடிச்சான், பொல ரத்தம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ரத்தம் அப்படியே அவன் மூஞ்சு ஃபுல்லா இருக்கும். கேசி ஒரு பக்கம் துடிப்பா, ஏன்னா இப்பதான் நேட் வந்து அவளோட புது லவர்ல, அதனால கேசி ஒரு பக்கம் துடிப்பா, மேடி ஒரு பக்கம் துடிப்பா, என்ன எக்ஸ் லவர்ல. 2 பெண்களும் அப்படியே பயங்கரம் நேட்டுக்காக துடிப்பாங்க. ஃபெஸ்கோ தயவு செஞ்சு அவனை விட்டுரு, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்கோ எவ்வளவு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணாலும் ஃபெஸ்கோ விடுற மாதிரியே இல்லை, சும்மா சாவர வரைக்கும் போட்டு குத்து மூஞ்சி எப்படி குத்தி செதைச்சிருவான். அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு ஃபெஸ்கோவும் அவன் தம்பியும் காரில் ஏறி ஓடிடுவாங்க. லெக்ஸிக்கு இங்கே என்ன நடந்ததுன்னே புரியாது. ஏன்னா ஃபெஸ்கோ இவ்வளோ நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தான், திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பக்கம் கேசி, ஒரு பக்கம் மேடி, 2 பசங்க மெக்கே, இன்னொரு பையன், 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேட்டு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. கேசிக்கும் நேட்டுக்கு இப்போ புதுசாக ஒன்று முளைச்சிருக்கே, அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும், இந்த விஷயம் மேடிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும், ரூ இப்படி ஜூல்ஸ் ஏமாத்திட்டு இருக்கா இல்லையா ட்ரக்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் ஹெராயின் எடுக்கிற வரைக்கும் போயிட்டாலே. இப்போ இந்த விஷயம் ஜூல்ஸுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், நேட்டோட அப்பாவுக்கு இப்போ அந்த கேசட் மேடிக்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீசன் 2 சும்மா தரமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோட் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.